Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the Hi guys, welcome back to my channel Nandubini vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் vlog தான். ஸோ ஒரு எம்மியான சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். அண்ட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்களும் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னலாம் போடணுன்றதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 6 to 7 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 1 kg சிக்கனு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 5 வெங்காயம், ஸோ 3 தக்காளி. ஸோ தக்காளி வந்து கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அரை மூடி தேங்காய் வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் அண்ட் 1 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 to 15 வரமிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 கப் மல்லி, 1 கப் புதினா, தேவையான அளவு எண்ணெய். ஸோ மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் காரத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ வந்து இதுதான் சிக்கன் கிரேவிக்கு தேவையான திங்ஸு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு குட்டி பட்டை வந்து சேர்த்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பாதி தான் போட போகிறோம். மீதி பாதி வந்து நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிறப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாதி சேர்த்துக்கிட்டா போதும். 10 to 15 வரமிளகா எடுத்துருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிங்கன்னா கலர் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெயில் வணக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். எல்லா மசாலாவும் போட்டு நம்ம இப்போ அரைக்க வேண்டியதான். ஸோ அதில் ஒரு பட்டை ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சில பேருக்கு பட்டை கிராம் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் நம்ம வந்து பட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் பட்டை போட்டுப்பேன், ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைக்கிறப்ப ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருப்பேன். ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் பூ அண்ட் பெருஞ்சீரகம் அண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாதியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வந்து வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பாதி எடுத்து வச்சோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 minutes வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 கப்பு வந்து நம்ம புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா வந்து நல்லா வாசமாக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளியோட வணக்கிறப்ப. ஸோ 3மே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா சாட்டே ஆகணும். அந்த கிரேவியோட வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து இந்த சிக்கன் நல்லா மர்ஜ் ஆனால் கொஞ்சம் நல்லா ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ சிக்கன் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். அது வந்து தண்ணி விடும் சிக்கனு. ஸோ வந்து அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மூடி போட்டு ஒரு 10 minutes விட்டுறலாம். ஒரு 10 minutes கழிச்சு நம்ம லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு பார்த்திங்கன்னா 60 to 70% சிக்கன் வெந்திருக்கணும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்காக நான் ஃபஸ்ட்டே மூடி போட்டு விட்டுறோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவை
சிக்கன்லேருந்து எவ்வளோ விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நல்லா சாட்டே பண்ணி இப்போ மூடி விட்டுறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ நமக்கு வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதேமாதிரி சிக்கனும் நல்லாவே வந்திருக்கு. ஒரு 70% நமக்கு வெந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம ஊற்றிக்க வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டாலே இதோட ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து நல்லாவே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம முடி போட்டு விட்டுடலாம். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரஞ்சரமான ஒரு சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. ஸோ காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ எங்கள் வீட்டெல்லாம் கெஸ்ட்டு வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து யாருன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் வராங்க. ஸோ அவங்களாம் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்னும் நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் அது என்ன டேஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு கமகமான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லியெல்லாம் வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை வினிகர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என் பையன் பேக்ரவுண்ட் வைஸ் கேட்டிருப்பீங்க எவ்வளோ நேரம் பிரியாணி செய்கிறாங்கன்ட்டு. செம பிரியாணி நினச்சிட்ருக்கான். ஸோ வந்து சிக்கன் கிரேவி தான். ஸோ வந்து நல்லா டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. ஸோ சிக்கன் பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ மணக்க சிக்கன் கிரேவி ரெடி. அண்ட் ரொம்ப ஈஸியான 3 ஸ்டெப்பு தான். வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கிட்டு ஸோ சிக்கன் வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. பேச்சுலர் கூட செய்யலாம். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். இந்த சிக்கன் கிரேவி சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு உங்களுக்கு லைவாக சாப்பிட்டு காட்டினேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்குமே. மறக்காமல் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.